சட்டப்பேரவையில் சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா மீதாக ஆளுநர் கருத்தை நிராகரிக்கும் வகையில் தற்போது முதலமைச்சர் பேசியிருக்கிறார். அது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், விரிவான விவரம். ஆளுநருக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறி இருக்கிறது. இதுல முதலமைச்சர் சில முக்கியமான விஷயத்தை பேசினாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, ஆளுநர் அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக கருத்து தெரிவித்திருப்பதாகவும், அவர் தெரிவித்துள்ள கருத்துக்கு என்ன பொருள், முறையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்பதும் பொருள் என்றும் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த பேரவையின் மாண்பை குறைக்கும் வகையில் கருத்து தெரிவித்திருப்பதால் ஆளுநரின் கருத்தை ஏற்க முடியாது எனவும், சட்ட முன்வடிவு என்பது பேரவைக்கு மட்டுமே உள்ள அதிகாரம், ஆளுநர் அனுப்பிய கருத்து செய்தி அவை குறிப்பில் ஏறுவதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும், அதனால் அதனை இங்கே பதிவு செய்ய விரும்பவில்லை எனவும் முதலமைச்சர் பேசினார். இந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு தொடர்பாக ஆளுநர் அனுப்பிய கருத்துக்கள் அடங்கிய பகுதியை இப்பேரவை நிராகரிப்பதாகவும், அதற்காக இந்த தீர்மானத்தை முன்மொழிவதாகவும் முதலமைச்சர் பேசினார். அதாவது இந்த 2021 திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்திற்கு சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டது. அதற்கு மருத்துவத்துறை அமைச்சர் தான் அந்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தார். அது பாத்தீங்கன்னா மாதவரம் பகுதியில ஒரு சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை கொண்டு வரும், அதற்கான துணைவேந்தர் உள்ளிட்ட அதிகாரங்களை எல்லாம் நியமிக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாம் மாநில அரசுக்கே இருக்கும் என்று அந்த சரத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் அதை கவர்னர் நீண்ட காலமாக நிலுவையில் வைத்திருந்தார். தற்போது கவர்மெண்ட்டுக்கு திருப்பி ஒரு ரிப்ளை போட்டிருக்காரு. அதுல சில முக்கியமான விஷயங்கள் அரசுக்கு எதிராக, குறிப்பாக இந்த சட்டம் இயற்றுதலில் மத்திய அரசுக்கும் சில பங்கு இருக்கிறது என்பன போன்ற முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் பேசிய விஷயங்களை பார்க்கும்போது, பேரவையில் நிறைவேற்றப்படும் முன்பு அதன் மீது கருத்து தெரிவிக்கும் அதிகாரம் கவர்னருக்கு இல்லை எனவும், கவர்னர் தெரிவித்துள்ள கருத்துக்களை மாமன்றம் ஏற்றுக்கொள்ள இயலாது எனவும் அவர் சொல்லியிருக்கிறார். இது அரசியல் சட்டத்திற்கும் சட்டப்பேரவை விதிகளுக்கும் முரணானது எனவும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு மட்டுமே சட்ட முன்வடிவை திருத்தவோ வாக்கெடுப்பு கோரவோ அதிகாரம் உள்ளது என முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். பொதுமக்களின் கோரிக்கையின்படி தயாரிக்கப்பட்ட இந்த சட்ட முன்வடிவு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது எனவும், ஆனால் ஆளுநர் அரசமைப்பு சட்டத்தின்படி பின்பற்ற வேண்டிய நடைமுறையை பின்பற்றாமல் இந்த சட்ட முன்வடிவில் சில கருத்துக்களை தெரிவித்திருப்பதாகவும், இது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். இதுதான் தற்போது இந்த குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.